செயல்படுத்தப்படும் திட்டங்களை குறித்து எடுத்துரைக்க வந்துள்ள திரு சங்கர சுப்பிரமணியன் இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை அவர்களே, எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு மற்றும் பதிவாளர் திரு தமிழ்வேந்தன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுடைய தலைவர்களே, விவசாயிகளே, பொதுமக்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஊடகத்துறையினரே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. ஒருவர் எந்த தொழில் செய்தாலும் பல்வேறு தொழில்கள் செய்கின்ற யாராக இருப்பினும் அவர்கள் பசுப்பிணியை போக்குவதற்காக விவசாயிகளை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகள் தான் இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் என்ற அடிப்படையிலே திருவள்ளுவர் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே உழவு என்ற தலைப்பிலே உழவருடைய பெருமையையும் உழவருடைய சிறப்பையும் பற்றி சொல்லுகின்ற குறளிலே இது ஒரு குறள். அந்த வகையிலே வேளாண்மை என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோரால் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்ற ஒரு தொழில். அது ஒரு வாழ்க்கை முறை. தொழில் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை முறை. அத்தகைய வேளாண்மையை தொடர்ந்து செய்து பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வேளாண் உற்பத்தியை பெருக்கி இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் வழங்குகின்ற ஒவ்வொரு விவசாயிக்கும் வேளாண்மை உழவு நலத்துறையின் சார்பாக எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வேளாண்மை தொழிலை பாதுகாக்க வேண்டும், இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும், வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று பல்வேறு குறிக்கோள்களுடன் இந்த துறை முதலில் வேளாண்மை துறை என பெயர் இருந்ததை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்தது. முதலில் வேளாண்மை துறையாக இருந்தது. இப்போது வேளாண்மை மட்டுமல்ல, உழவர்களுடைய நலனிலும் நாங்கள் முழுமையான அக்கறை செலுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த முதல் பெயர் மாற்றம் நிகழ்ந்தது. அதன் அடிப்படையிலே கடந்த 4 ஆண்டுகளிலே வேளாண்மைக்கென 5 தனி நிதிநிலை அறிக்கைகள், அக்ரிக்கென தனி பட்ஜெட் 5 பட்ஜெட் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு. வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பதற்கு முன் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களிலே விவசாய சங்கங்கள், விவசாயிகள், துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர், இந்த வேளாண்மை தொடர்புடைய அத்தனை தரப்பினரையும் கலந்து ஆலோசித்து விவசாயிகளுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம், விவசாயிகளுக்கு